ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பலவீனங்களை எவ்வளவு சீக்கிரமாக நாம் மேற்கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. அப்படி அவற்றை ஜெயிக்காமல் நாம் அவற்றை அப்படியே விட்டு விடுவோம் என்றால் கொஞ்ச காலத்துக்கு அது இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அது நம்மோடு தான் இருக்கும். வாய்ப்பு வருகிற போதுதான் அந்த பலவீனங்கள் வெளியே வரும். அப்ப வரைக்கும் அந்த பலவீனங்கள் வெளியே வரவே வராது. மோசேக்குள்ளும் பலவீனம் இருந்தது. அது என்னவென்றால் கோபமும் ஆவேசமும். கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கரத்திலே தலைமைத்துவத்தை தரப்போகிறேன், ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணு. அதை ஒருவேளை நீ சரியாக கையாளாவிட்டால் அது கை நழுவிய கோலை போல சர்ப்பமாக மாறிவிடும், உன்னையே கடித்துவிடும். அப்படின்னா தேவன் ஒப்படைத்த தலைமைத்துவம் என்கிற அந்த கோலிலே ஒரு சர்ப்பம் எப்பொழுதுமே மறைந்து இருக்கின்றது. ஊழியக்காரர்களின் விஷயமாக இருந்தாலும், தலைவர்களின் விஷயமாக இருந்தாலும், தீர்க்கதரிசிகளின் காரியமாயிருந்தாலும், ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும், தேவன் உன்னிடத்தில் ஒரு ஊழியத்தை, ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்ற வேளையில அதை மிக கவனமாக ஹேண்டில் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதில் நம்மை அறியாமலேயே ஒரு சர்ப்பம் மறைந்திருக்கிறது. கொஞ்சம் கூட கவனமின்றி அசட்டையாக ஹேண்டில் செய்வாய் என்றால் அது உனக்கே சாபமாக மாறிவிடும். தேவன் மோசேயை அனுப்பினார். அப்கோர்ஸ் அதுக்கு முன்னால ரெண்டு விஷயங்களை பார்த்திடலாம். முதல்ல மோசே என்ன சொன்னா, நான் எம்மாத்திரம்னு கேட்டான். ரெண்டாவது என்ன சொல்றான், நீங்க யாருங்கன்னு கேட்டான். மூணாவதா என்ன சொன்னா, என்ன யாரும் நம்ப மாட்டாங்கன்னா. நாலாவதா என்ன சொல்றான், நான் ஒரு திக்குவாயன் என்கிறான். யாத்ராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். என்ன சொல்றான்? நான் ஒரு திக்குவாயன். நான் யாரு? அதாவது நான் எம்மாத்திரம். ரெண்டாவது நீர் யார்? மூன்றாவது என்ன நம்ப மாட்டாங்க. நான்காவது நான் ஒரு திக்குவாயன். உங்களுக்கு தெரியுமாங்க ஒரு விஷயம், சதீஷ்குமார் கூட ஒரு காலத்துல திக்குவாயன் தான். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் ரொம்ப திக்குவேன். திக்குறதுன்னா சில பேருக்கு வாயிலிருந்து வார்த்தை வராத திக்குவாயா இருப்பாங்க. இன்னும் சில பேர் வாயிலிருந்து வர்றது யாருக்குமே புரியாத மாதிரி இருக்கும். என்னது ரெண்டாவது டைப். நான் பேசும்போது அது எங்க அப்பாவுக்கு கூட புரியவே புரியாதுங்க. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். ரிசப்ஷன் கிட்ட போய் நிக்கிறேன். டிப் டாப்பா ஒருத்தர் வந்தாரு. கூடவே அவரோட அசிஸ்டன்ட்டும் இருந்தாரு. சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறார். அவரு அந்த ரிசப்ஷன் கிட்ட நிக்கிறார். நானும் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ரிசப்ஷன்ல இருந்த நபர் கேட்டாரு, சார் நீங்க எங்கிருந்து வரீங்க, என்ன ரூம், இந்த விவரங்கள் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டா சாதாரணமா அதுக்கான ரிப்ளைய எதிர்பார்ப்போம் இல்லையா? நானும் அங்க பக்கத்திலே நின்னதுனால இப்படி எல்லாம் சூட் கோட்டு போட்டுருந்தவர் எங்கிருந்து வந்திருப்பாரு அப்படின்னு நானும் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சார் நீங்க எங்கிருந்து வரீங்க, எந்த பிளேஸ்ல இருந்து வர்றீங்க சொல்லுங்க, நான் எழுதணும், என் ரெஜிஸ்டர்ல நான் நோட் பண்ணணும். இவர் பேசவே இல்லை. இதுக்கடையில் அவர் கூட வந்திருந்த அவருடைய அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு, அவருடைய பிசினஸ் கார்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த பிசினஸ் கார்டை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் அதை என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சூட்டு கோட்டை போட்டவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? பேச வராதா என்ன? அவரை கேட்டது புரியல. அப்படி என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்படி நினைச்சுக்கிட்டே பக்கத்துல காமா நிக்கிறேன். சடனா எனக்கு ஒரு சத்தம் கேட்டுதுங்க. என்ன சத்தம் தெரியுமா? குண்டூர் அப்படின்னாருங்க. நீங்க எப்படி இப்ப திடுக்கிட்டீங்களோ அதே மாதிரிதான் நானும் அப்படி திடுக்கிட்டேன். குண்டூர் அப்படின்னாரு. அப்படியே அவரை பார்த்தேன். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்போ கேட்டாரு, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு. இவரோ இப்பதான் சொல்றாரு. அப்பதாங்க எனக்கு புரிஞ்சது, பாவம் அந்த சாருக்கு, அதாவது அப்ப ஆரம்பிச்சாரு. என்னது? அந்த கூ உள்ளதா இருக்க வெளியே வரல. எப்ப வந்ததுன்னா பிசினஸ் கார்டெல்லாம் கொடுத்து அவர் அதெல்லாம் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வருது. அப்ப என் உள்ளத்துல, ஆண்டவரே எவ்வளவு பெரியவர் ஐயா, இந்த பாக்கியம் ஒருவேளை எனக்கு இன்னும் இருந்திருந்தா நான் ஊழியக்காரன் ஆயிருப்பேனா? சுவிசேஷத்தை அறிவிச்சிருந்திருக்க முடியுமா? இப்படியெல்லாம் என்னால பிரசங்கிக்க முடிஞ்சிருக்குமா? சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்துல சதீஷ்குமார் பேசுறது யாருக்கும் புரியாது. நான் இன்னைக்கு சதீஷ்குமார் பேசினா ஒருத்தர் கூட எனக்கு நீங்க பேசுறது புரியல அப்படின்னு சொல்றவங்கள என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்க்கலங்க. அது சதீஷ்குமாரோட திறமையாங்க? கிடையவே கிடையாது. அது தேவனுடைய மகா கிருபை.
உன்னுடைய பலவீனம் என்னவென்பது உன்னை விட தேவனுக்கு அதிகமா தெரியும். அந்த பலவீனத்தை நீ ஒத்துக்கிட்டு தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால் தேவன் அற்புதமாய் அந்த பலவீனங்களை பலமாய் மாற்றி விடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க சொல்றான் மோசே, நான் ஒரு திக்குவாயன், அதனால எனக்கு பேசவே வராது. அவருக்கா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு இடத்துக்கு இப்படி பேச முடியாதவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு பக்கத்துல பைபிள் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அங்க போறாரு. போய், ஐயா நான் ஊழியம் படணும்னு ஆசைப்படுறேன், என்ன ஊழியம் உன்னால செய்ய, நீங்க என்ன சொன்னாலும் அதை என்னால செய்ய முடியும். பைபிள் ஹவுஸ் இது சாதாரணமா பைபிள் வாங்கறதுக்காக இங்க வருவாங்க, அல்லது யாராவது ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு ஒரு 10 பைபிள் கொடுத்து அதை வெளியே எடுத்துட்டு போய் அந்த பைபிள் எல்லாம் வித்துக்கோங்க, கம்மி விலைக்கு வீங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்போம். உன்னால என்ன செய்ய முடியுனாங்க. இவரோ திக்கு வாயர், வாயிலிருந்து வார்த்தை சரியா வராது. அவர்கிட்ட நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நானும் கூட விற்பேங்க அப்படின்னு சொன்னாரு. உன்னால எப்படி விற்க முடியும், நீதான் திக்கு வாயனாச்சேன்னு சொன்னப்ப, இல்ல சார் கொடுங்க 10 பைபிள் கொடுங்க, நான் வித்துட்டு வர்றேன்னு சொல்லி 10 பைபிள் வாங்கிட்டு போனார். ரோடு முழுசும் சுத்தி எவ்வளவு நேர்த்தியா பேசினாலும் பைபிளை விற்க முடியாம 10 பைபிள்ல 5 திருப்பி கொண்டு வந்துருவாங்க, நல்லா பேச முடிஞ்சவங்க கூட. ஆனா லஞ்ச் டைமுக்குள்ளேயே இந்த திக்குவாயோடையவர் 10 பைபிளையும் வித்துட்டு வந்துட்டாருங்க. வந்து பணத்தையும் கொடுத்தா, என்னது வித்துட்டியா? எல்லா பைபிளும் வித்துட்டேன் சார், மறுபடியும் இன்னொரு 10 பைபிள் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் சாயங்காலத்துக்குள்ள அந்த 10 பைபிளையும் மொத்தம் 20 பைபிள் அன்னைக்கு வித்துட்டாரு. அடுத்த நாள் ஒரு 50 பைபிளை வித்துட்டாரு. அந்த ஓனருக்கு ஒன்னும் புரியல, பைபிள் ஹவுஸ் நடத்துறதுக்கு ஒன்னும் புரியல. நல்லா பேசுறவங்களே ஒரு நாளைக்கு 10 விக்கிறதுல ஒரு 50 வித்துட்டு திரும்பி வந்துடுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, எப்படி விக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க, எப்படிப்பா நீ விக்கிற, எப்படி உனக்கு சாத்தியமாச்சு, நீ ஒரு திக்குவா, உனக்கு ஒழுங்கா பேசக்கூட வராது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி விக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, சார் வீடு வீடா போறேன் சார், கதவை தட்டுறேன் சார், அவங்க வந்து கதவை திறப்பாங்க சார், அப்போ பைபிள் எடுத்து அவங்களுக்கு அதை காண்பிப்பேன் சார், உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, இதுல இருக்கு வாங்கிக்கோங்க, நீங்களே படிக்கிறீங்களா, இல்ல என்ன படிக்க சொல்றீங்களா, கையெடுத்து கும்பிட்டு நாங்களே படிச்சுக்கிறேன், நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பைபிளை வாங்கிட்டு உடனே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் என்ன செய்யறாரு, அவருடைய பலவீனத்தை தான் செய்கிற வேலைக்கு பலமாக மாற்றிக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பலவீனங்களையும் தேவன் பலமாக மாற்றுவார். அதற்கு நீ செய்ய வேண்டியது, உன்னுடைய அவயவ குறைபாடுகளா இருந்தாலும், உன்னுடைய ஆரோக்கிய குறைவா இருந்தாலும், உன்னுடைய எதுவா இருந்தாலும், போக மாட்டேன், வேற யாராவது அனுப்பிக்கோங்க, இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரு, அவனை தீர்க்கதரிசி ஆக்கணும்னு நினைக்கிறாரு, பயனுள்ள பாண்டமாய் மாற்றணும்னு நினைக்கிறாரு. பிரபஞ்சத்திலே ஒரு அற்புதமான தலைவனாக ஆக்க வேண்டும் என்றால் அதுக்கு மோசே 5 சாக்கு போக்குகளை சொல்றான். இன்னைக்கும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தம்முடைய உன்னதமான நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உன்னை தம்முடைய கரங்களுக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது நீ சாக்கு போக்கு சொல்றியா? பிரயோஜனமுள்ள பாத்திரமா உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னு உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முழுமையா உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன், உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு விலகி ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்வதற்கு உன்னுடைய எஞ்சிய வாழ்க்கை என்னுடைய கரத்திலே வைத்து நீ பார், உன்னை எவ்வளவு அற்புதமா ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிற போது சாக்கு போக்கு சொல்றியா? அப்படின்னு உன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. 5 சாக்குகளை சொல்றாங்க. தேவன் ஒரு கட்டத்துல கோபப்பட்டு விடுகிறார். மோசே, உனக்கு நான் சொல்றது புரியல, முதல்ல இருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அவனால என்ன செய்ய முடியும்? தேவனுக்கே கோபத்தை மூட்டிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பேசாம தன்னோட வாயை மூடிக்கிட்டு, ஓகே ஆண்டவரே. தேவனுக்கு கோபத்தை நாம் உண்டாக்கலாமா? கூடாதுங்க. மோசே கூட, ஆண்டவரே நீர் சொல்வதை நான் செய்கிறேன் என்று போனான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுக்களிலிருந்து விடுவித்து விட்டான். வனாந்தரத்திலே அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், மோசேக்கு நரகத்தையே காட்டினார்கள், எப்பொழுதும் எரிச்சலூட்டிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சமயத்துல மோசே தேவனிடத்துல வந்து, ஐயா ஆண்டவரே தண்ணீர் கேட்கிறாங்க, இந்த வனாந்தரத்துல தண்ணிக்கு நான் எங்க ஆண்டவரே போவேன், என்னால முடியவே இல்லை இவங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு என்று சொன்ன போது தேவன் சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற கோலை எடுத்துக்கொள், போய் அந்த கண்மலையை அதை கொண்டு அடி. அந்த கண்மலை அடித்த போது அந்த கண்மலை வெடித்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. 20-30 லட்சம் பேர் குடிப்பதற்கு திருப்தியான அளவுக்கு தண்ணீர் கிடைத்தது. எவ்வளவு பெரிய அற்புதங்க அது!
கொஞ்ச காலம் கடந்த பிறகு மறுபடியும் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். மீண்டும் தேவனிடத்திற்கு மோசே வந்தான். வந்து, ஆண்டவரே, தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, ஆனா தண்ணீர் இல்ல, இப்ப நான் என்ன செய்யறது என்றபோது தேவன் சொன்னார், உன் கோலை எடுத்துக்கொள், கன்மலையின் அருகே போ, கன்மலையின் இடத்திலே பேசு என்று சொன்னார். முதல்ல என்ன சொன்னார்? கன்மலையை அடி என்றார். கன்மலை என்ன செய்தது? தண்ணீர் கொடுத்தது. இரண்டாவது முறை கன்மலை அடிக்க அவர் சொல்லவே இல்லை. பிறகு என்ன சொன்னார்? அந்த கன்மலையின் இடத்திலே பேசு என்றார். ஆனால் மோசே என்ன செய்தான்? இந்த ஜனங்கள் அவ்வளவா எரிச்சல் ஊட்டியதனாலே தன் கரத்தில் இருந்த கோலை எடுத்துக்கொண்டு கன்மலையோடு பேசுவதற்கு பதிலாக அந்த கன்மலையை அடித்து விட்டான். எப்பொழுது அந்த கன்மலையை அடித்தானோ அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. ஜாக்கிரதையா கவனிக்கணும். இப்ப ஏன் அவ்வளவா ரியாக்ட் பண்ணா? எதுக்காக கன்மலையை அடிச்சிட்டான்? எதற்காக அவங்கள பார்த்து, துரோகிகளே, உங்களுக்கு கன்மலையிலிருந்து நான் தண்ணீர் கொண்டு வரணுமா என்று பயங்கரமா சத்தம் போட்டான். காரணம் என்னங்க? காரணம் என்ன? 40 ஆண்டுகளாக தனக்குள் காமாக படுத்துக் கொண்டிருந்த கோபம் இப்ப என்ன செஞ்சது? மறுபடியும் வெளியே வந்துச்சு. எந்த கோபத்தின் குணம் 40 வருடங்களுக்கு முன்பு அல்லது 80 வருடங்களுக்கு முன்பு மோசேயை திடீரென்று எல்லோரையும் விட்டு விலக்கி அட்ரஸ் இல்லாதவனை போல ஆக்கிவிட்டதோ, அதே கோபமும் ஆவேசமும் மறுபடியும் வெளியே வந்துருச்சு. கன்மலையோடு பேச சொன்னால் இவன் கோபத்தால் கன்மலையை அடித்து விடுகிறான். எப்பொழுது கோபப்பட்டு கன்மலையை அடித்தானோ, எதை கொண்டு அடித்தான்? அந்த கோலை கொண்டுதான் அதை அடித்தான். இந்த கோலை குறித்து தேவன் ஏற்கனவே என்ன அறிவித்திருந்தார்? அந்த கோலை கீழே போட சொன்னார், சர்ப்பமாயிற்று, பிடிக்க சொன்னார், மீண்டும் கோலாயிற்று. ஜாக்கிரதை, தலைமைத்துவம் என்ற பொறுப்பை உனக்கு அளிக்கிறேன், ஜாக்கிரதை, இந்த தலைமைத்துவத்தின் கோலை கையாள வேண்டும். நீ சரியாக கையாளாமல் அலட்சியமாக கையாளுவாய் என்றால் அதிலே ஒரு சர்ப்பம் இருக்கிறது, அது உன்னை கடிக்கும். என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. அந்த கோல் என்ற தலைமைத்துவத்தை தேவன் மோசேக்கு தந்தபோது அந்த தலைமைத்துவத்தை தவறாக உபயோகப்படுத்தி விட்டான். ஆவேசத்தோடு கூட, கோபத்தோடு கூட தேவன் தனக்கு கொடுத்த அந்த கோலை எடுத்து கன்மலையை அவன் கோபமாய் அடித்து விட்டான். அந்த அதிகாரத்தை அனாவசியமாக உபயோகப்படுத்தி விட்டான். எனவே அந்த கோலுக்குள் இருந்த சர்ப்பம் மோசேயை கடித்தது. எந்த ரூபத்திலே கடித்ததென்றால், மோசே, தன்னை அவமானப்படுத்தி விட்டாய், நிந்தைக்குட்படுத்தி விட்டாய், என்னை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக என் வார்த்தையை புறக்கணித்து விட்டாய். மோசே, நீ வாக்குத்தத்த பூமிக்குள் இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு தகுதியை இழந்து போனாய். மட்டுமல்ல, வாக்குத்தத்த பூமிக்குள் நீ நுழைய மாட்டாய். தேவனே, கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? 40 ஆண்டுகள் இவர்கள் செய்த எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டேன். 40 ஆண்டுகள் மிகுந்த பிரயாசத்தோடு வழிநடத்தினேன். தோள் மீது சுமந்து வருவதைப் போல இவர்களை கொண்டு வந்தேன். என்னுடைய எண்ணமெல்லாம் வாக்குத்தத்த பூமி மேல்தான். அங்கே சேர வேண்டும் என்கிற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது. மாட்டேன் என்கிறீரே. எஸ், போகிற வாய்ப்பை, உரிமையை நீ இழந்து போனாய். சகோதர சகோதரிகளே, 2 விஷயங்களை நான் சொன்னேன். ஒன்று, கோபமும் ஆவேசமும் இங்கோ ஒரு இடத்துல மோசேயின் வாழ்க்கையில மறைஞ்சிருந்தது. அது திடீரென்று எதிர்பாராத சமயத்துல வெளியே வந்து விட்டது. கோபத்தால், ஆவேசத்தால் கன்மலையை அடித்து விட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட கோலை தவறாக பயன்படுத்தி விட்டான். அந்த கோலுக்குள்ள இருந்த சர்ப்பம் என்ன செய்தது? மோசேயை கடித்து விட்டது. அந்த கடி எந்த ரூபத்திலே வந்தது? தான் வாக்குத்தத்த பூமிக்குள் நுழைய முடியாத ஒரு வேதனைக்குரிய நிலைக்குள் மோசேயை கொண்டு வந்து விட்டது. சகோதர சகோதரிகளே, மோசே அற்புதமான தலைவன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே இருந்த ஒரு பலவீனம் இலக்கை சென்றடைய விடாமல் தடுத்தது. கன்மலையோடு பேச சொன்னார் தேவன். காரணம், தயவு செஞ்சு கவனிக்கணும். வேதாகமம் சொல்லுகிறது, வனாந்திரத்துல அவர்களின் தாகத்தை தீர்த்த கன்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். அப்படின்னா, முதலாவது மோசே அந்த கன்மலை அடித்தால்தான் பிளக்கப்பட்ட அந்த கன்மலையிலிருந்து தாகம் தீர்ப்பதற்கான தண்ணீர் வந்தது. இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அடித்து பிளக்கப்பட்டார். அவர் மூலமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான தாகம் தீர்க்கப்படுகிறது.
மறுபடி நமக்கு தாகம் வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பாவை காயப்படுத்தக்கூடாது, ஏசப்பாவை அடிக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய கோபங்களும், நம்முடைய ஆவேசங்களும், நம்முடைய பாவங்களும், நம்முடைய தவறுகளும் என்ன செய்கிறது என்றால், ஏசப்பாவை மறுபடி காயத்தை உண்டாக்குகிற, காயப்படுத்துகிற முயற்சியை செய்தால் அதற்கான விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், நல்லா கவனிங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், கவனிங்க என்ன சொல்றாருங்க தேவன்? ஒருமுறை ரட்சிக்கப்பட்ட பிறகு, பிரகாசிப்பிக்கப்பட்ட பிறகு, ஒளிக்குரியவர்களாக வாழ ஆரம்பித்த பிறகு, பரிசுத்த ஆவியானவரோடு பங்கெடுத்த பிறகு, மறுபடியும் பாவங்களை செய்கிறவர்கள், மறுபடியும் தப்பு தவறை செய்கிறவர்கள், மறுபடியும் பின்னிட்டு போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள், மறுபடியும் காயப்படுத்துகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை தேவன் சகித்துக் கொள்ள மாட்டார். அதை தேவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய தாகம் என? அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும். தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் அவசியம். தேவன் அனுமதித்தார். அந்த கன்மலையை அடித்து பிள, கன்மலையை அடியுங்கள். அடிக்கப்பட்டு பிளக்கிற கன்மலை உங்களுக்கு தண்ணீரை தரும். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பி வைக்க காரணம் என்ன? அவர் அடிக்கப்படுவதற்கு. என்னுடைய ஸ்தானத்திலே அவரே பாவ பரிகார பலியாக தம்மைத்தாமே அர்ப்பணிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருமுறை அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஒருமுறை சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். போதும், என் குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறேன் என்கிறீர்களே ஏன்? திரும்ப காயப்படுத்துவேன் என்கிறீர்களே ஏன் என்று தேவன் தாங்க முடியாதவராய். எனவேதான் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார், என்னால் தாங்க முடியவில்லை. நீ அந்த கன்மலை மறுபடியும் என் பேச்சை மீறி அடிக்க முயற்சி செய்து விட்டாய், நான் ஒத்துக்கொள்ள முடியாது. எனவேதான் மோசே, வாக்குத்தத்த பூமிக்குள் நீ நுழைய முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருமுறை நாம் பிரகாசிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, நம் பாவத்துக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, தான் கக்கினதை திரும்ப தேடி போகிற நாயைப் போல நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்பது நல்லது அல்ல. விட்டு விலகிய பாவங்களை மறுபடி செய்வது, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்ப்பது, பாவம் நிறைந்த வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிப்பது, பாவ பழக்க வழக்கங்களை மறுபடியும் ஆரம்பிப்பது, மறுபடி பாவத்தின் பாவ கட்டுகளுக்குள்ளாக திரும்ப சென்று ஸ்டார்ட் பண்ணுவது நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு காலத்தில் இவைகளுக்கெல்லாம் நாம் அடிமையாயிருந்தோம். அதனால் தானே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டி வந்தது. அவர் மரித்ததினால் தானே நாம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம். நாம் பிரகாசிப்பிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பின்னால போன எப்படி? மறுபடியும் பாவத்தில் விழுந்தால் எப்படி? நல்லதல்ல. மோசேயினிடத்தில் பலமும் இருந்தது, மோசேயினிடத்தில் பலவீனங்களும் இருந்தது. அவனுடைய பலமோ இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே மீட்டுக் கொண்டு வந்தது. பலவீனங்களோ தானே வாக்குத்தத்த பூமிக்குள் நுழையாதபடி தடையாக வந்துவிட்டது. சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பலவீனங்கள் நாம் வாக்குத்தத்த பூமிக்குள் செல்லாதபடி நிறுத்திவிடுமோ என்னவோ? நம்முடைய பலவீனங்கள் பரலோகத்தை சென்றடையாதபடி தடையாக மாறிவிடுமோ என்னவோ? எனவே தயவு செஞ்சு நாம கேட்டுக்கொண்டு நம்மை பரிசோதித்து ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபத்தில் ஒருமனப்படும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். பிதாவே, சம்பூரணமா அது வேரோடு கூட அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிங்க ஆண்டவரே, எங்களை விடுவிங்க ஆண்டவரே. அடிக்கடி அப்படி நடப்பது கூடவே கூடாது. அது சரீர பிரகாரமான இச்சையாக இருந்தாலும், அல்லது கெட்ட எண்ணங்கள் சிந்தைகளாக இருந்தாலும், கெட்ட பார்வையாக இருந்தாலும், காம விகார இச்சைகளாக இருந்தாலும், பண ஆசையாக இருந்தாலும், கள்ளத் தொடர்புகளாக இருந்தாலும், அற்ப கால பாவ சந்தோஷம் எதுவாக இருந்தாலும், எந்த பலவீனங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே அடிக்கடி வெளித்தோன்றி எங்கள் உள்ளத்தை கெடுக்கிறதோ, எங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இடரும்படி செய்கிறதோ, அதை முழுவதுமா என்னிலிருந்தும் எங்களிலிருந்தும் அப்புறப்படுத்துங்கப்பா. மறுபடி அது எங்களுக்குள் வராதபடி எங்களை காப்பாற்றுங்க அப்பா. மோசேயின் மூலமாக எத்தனையோ அற்புதமான விலையேறப்பெற்ற பாடங்களை கற்றுத் தருகிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகணும்.
அநேகருடைய வாழ்க்கைகள் இந்த வார்த்தைகள் மூலமாக சரியாக வேண்டும். எந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமோ அந்த வார்த்தை உண்மையில் ஆசீர்வாதகரமாயிருக்கும் என்றால் அந்த தேவ வார்த்தையை கல்வாரிசுரம் மூலமாக சில லட்சக்கணக்கானோருக்கு அப்பா அறிவிக்க முடியும். அப்படி அறிவிக்கிற கிருபையை அருளிச் செய்யுங்க ராஜா. அதற்காக எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை காத்து காப்பாற்றுங்கப்பா. எங்களுடைய எல்லாவற்றுக்கும் உம்முடைய பாதுகாவலை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.